ட்ரம்போட கோல்டன் டோம் அப்படிங்கிறது விண்வெளி அடுக்கு பாதுகாப்பு. இது தரையிலிருந்து இயங்காது, விண்வெளியில இருந்தே இயங்கும். இது ஏவுகணை தரை இறங்குற வரைக்கும் காத்திருக்காம அது ஏவப்பட்ட சில நொடிகள்லயே வளிமண்டலத்துக்கு வெளியே வச்சு விண்வெளியில இருக்கும் போதே அதை லேசர் இல்லைன்னா அதிவேக இன்டர்செப்டர் மூலமா மோதி அழிச்சிடும். ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவை தாக்க வர்ற ஏவுகணைகள் எல்லாமே வட துருவம் வழியா தான் வந்தாகணும். கிரீன்லாண்ட்ல அமெரிக்காவோட ரேடார் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு தளங்களை அமைச்சிட்டா எதிரி ஏவுகணைகளை ஆரம்ப கட்டத்திலேயே ரொம்ப எளிதா அழித்திட முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ட்ரம்ப் ஏன் இவ்வளவு அவசரப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சீனா விண்வெளி ஆய்வுகள்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய விண்வெளி ஆய்வு மையம் டியாங்யாங் பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தப்படுது. இன்னொரு பக்கம் ரஷ்யா இன்னைக்கு தான் 35,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல சோதனை செய்து அது வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அமெரிக்கா ஏதாவது செய்தாகணும் இல்லையா? அமெரிக்காவை யாராலையும் தொட முடியாது, நாங்க கோல்டன் டோம்னு ஒரு அமைப்பை உருவாக்க போறோம், அதனால யாரும் எங்க மேல கை வைக்க முடியாதுன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சவால் விட்டுட்டு இருக்காரு. அது என்ன கோல்டன் டோம் அப்படின்னா கேட்கவே பயமா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்குது. மக்கள் பணவீக்கத்தினாலையும் அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பதனாலையும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ட்ரம்ப் 2026 வருஷத்துக்கான அமெரிக்காவோட பாதுகாப்பு பட்ஜெட்டை $1.5 டிரில்லியன் உயர்த்த முன்மொழிஞ்சு பேசியிருக்கிறாரு. இந்த கோல்டன் டோம் திட்டத்தோட ஆரம்ப கட்ட பணிகளுக்காக $25 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த திட்டத்தோட மதிப்பு பாத்தீங்கன்னா $542 பில்லியன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார சரிவு இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி பிரம்மாண்டமா செலவு செய்யணும்? ட்ரம்போட உலக பார்வை எப்பவுமே பலத்தின் மூலம் அமைதி அப்படிங்கிறது தான். அமெரிக்கா உலக வல்லரசா இருக்கணும்னா அதோட ராணுவ பலம் அசைக்க முடியாததா இருக்கணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. சீனா மற்றும் ரஷ்யாவோட பொருளாதார ராணுவ வளர்ச்சியை ஒடுக்க இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் ராணுவ ஆயுதமா பார்க்கப்படுது. இப்ப ட்ரம்ப் சொல்றாரு இல்லையா, இந்த கோல்டன் டோம் இது எப்படி மற்ற நாடுகளோட ஏவுகணை தடுப்பு அமைப்புகள்ல இருந்து வேறுபடுது அப்படிங்கிறது தான் விஷயமே. அதனாலதான் இந்த அளவுக்கு செலவாகும்னு சொல்றாங்க. பொதுவாவே இந்த மாதிரி ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இத 3 விதமா பிரிக்கலாம். அது என்னன்னு முதல்ல பார்த்தா உங்களுக்கு இந்த கோல்டன் டோம்னா என்னன்னு புரியும். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அயன் டோம் இது ரொம்ப உலக புகழ் பெற்றது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப குறுகிய தூர ஏவுகணைகள் அப்புறம் ராக்கெட்டுகளை மட்டும் தரை மட்டத்திலிருந்து தாக்கி அழிக்கக்கூடிய திறன் உள்ளது. அடுத்தது அமெரிக்காவோட பேட்ரியாட் சிஸ்டம். இது நடுத்தர தூர ஏவுகணைகளை வளிமண்டல எல்லைக்குள்ள கண்டுபிடிச்சு அழிச்சிடும். அடுத்தது ரஷ்யாவோட S-400 S-500 சிஸ்டம். இது தரை வழி வான் பாதுகாப்பு அமைப்புகள்ல உலகத்திலேயே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது எதிரி நாட்டு போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் பல 100 கிலோமீட்டர் தூரத்திலேயே கண்டுபிடிச்சு அழிச்சிடும். சரி, அப்போ கோல்டன் டோம் எப்படி அப்படின்னு கேக்குறீங்கல்ல, நம்ம பார்த்த இந்த 3 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் அந்த ஏவுகணை தரையை நோக்கி வரும்போதுதான் தகர்க்கும். ஆனா கோல்டன் டோம் அப்படி இல்ல, நேரடியா விண்வெளிக்கு போயே தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெக்னாலஜி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ட்ரம்போட கோல்டன் டோம் அப்படிங்கிறது விண்வெளி அடுக்கு பாதுகாப்பு. இது தரையிலிருந்து இயங்காது, விண்வெளியில இருந்தே இயங்கும். இது ஏவுகணை தரை இறங்குற வரைக்கும் காத்திருக்காம அது ஏவப்பட்ட சில நொடிகள்லயே வளிமண்டலத்துக்கு வெளியே வச்சு விண்வெளியில இருக்கும் போதே அதை லேசர் இல்லைன்னா அதிவேக இன்டர்செப்டர் மூலமா மோதி அழிச்சிடும். இந்த திட்டத்துல இருக்க 2 அசாத்தியமான தொழில்நுட்ப கூறுகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா SBIRS, அப்புறம் அதிநவீன சென்சார்கள். பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல கிட்டத்தட்ட 16,000 செயற்கைக்கோள்களை அமெரிக்கா நிலைநிறுத்த போறாங்க. இந்த செயற்கைக்கோள்கள்ல இருந்து வர இன்ஃப்ராரெட் சென்சார் அதுதான் இந்த வரக்கூடிய ஏவுகணையை கண்டுபிடிக்கும். ரஷ்யா இல்லைன்னா சீனால இருந்து ஒலியை விட 5 மடங்கு வேகத்துல போகக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் கிளம்புனா அது வெளியிடக்கூடிய வெப்ப அலையை வச்சே மைக்ரோ வினாடிகள்ல இந்த சென்சார்கள் உடனடியா அந்த ஏவுகணையை அழிச்சிரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கண்டுபிடிச்ச அடுத்த கணமே விண்வெளியில இருக்கிற மற்றொரு ஆயுத செயற்கைக்கோள் கைனடிக் கில் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அதிவேக தாக்கிய ஏவும். இது எந்த விதமான வெடிபொருளும் இல்லாம வெறும் வேகத்து மூலமே
பியூர் கைனடிக் எனர்ஜில எதிரி ஏவுகணைய விண்வெளியிலேயே மோதி தகர்த்துடும். இதுதான் கோல்டன் டோமோட டெக்னாலஜி. ஆனா இதுக்கு ட்ரம்ப் என்ன தெரியுமா கேட்கிறாரு? வெறும் பணம் மட்டும் கேட்கல, எனக்கு கிரீன்லாண்டும் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கிரீன்லாண்டை கேட்கிறாரு அப்படின்னா, ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவை தாக்க வர்ற ஏவுகணைகள் எல்லாமே வட துருவம் வழியா தான் வந்தாகணும். கிரீன்லாண்ட்ல அமெரிக்காவோட ரேடார் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு தளங்களை அமைச்சிட்டா எதிரி ஏவுகணைகளை ஆரம்ப கட்டத்திலேயே ரொம்ப எளிதா அழித்திட முடியும் அப்படின்னு சொல்றாரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி ரொம்ப நவீனமா ஏவுகணையை விண்வெளியில வச்சு அழிக்கலாம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸா தான் இருக்கு. அதனால என்ன பின்விளைவுகள், பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளி குப்பைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 16,000 செயற்கைக்கோள்களை வானத்துல நீங்க மிதக்க விட்டீங்கன்னா அது ஒன்னோட ஒண்ணு மோதினா என்ன ஆகும்? விண்வெளியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அது மட்டும் இல்ல, விண்வெளி அறிவியல்ல ரொம்ப ஒரு ஆபத்தான தியரி ஒண்ணு இருக்கு. விண்வெளியில ஏதாவது 2 செயற்கைக்கோள்கள் மோதிக்கிட்டா அது பல லட்சம் சிறு குப்பைகளை உருவாக்கும். அந்த குப்பை மற்ற செயற்கைக்கோள்களை தாக்கும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி விபத்தா மாறி பூமியை சுத்தி ஒரு அழிக்க முடியாத குப்பை வளையத்தை உருவாக்கிடும். இது கடைசியில என்ன ஆகும்னா, மனித இனம் அடுத்த 100 வருஷங்களுக்கு விண்வெளிக்கே போக முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்திடும். இப்போ நம்ம சேட்டலைட்டை எதுக்கு பயன்படுத்துறோம்? தகவல் தொடர்பு, ராணுவ பயன்பாடு, இன்னும் சில பயன்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா அமெரிக்கா தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக 16,000 செயற்கைக்கோள்களை விண்வெளியில மிதக்க விடுறது அப்படின்றது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தான் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, வானியல் தொடர்பான ஆய்வுகளை எல்லாம் எதுவுமே செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு இது பார்வையை மறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ட்ரம்ப் ஏன் இவ்வளவு அவசரப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சீனா விண்வெளி ஆய்வுகள்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய விண்வெளி ஆய்வு மையம் டியாங்யாங் பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தப்படுது. இன்னொரு பக்கம் ரஷ்யா இன்னைக்கு தான் 35,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை சோதனை செய்து அது வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா ஏதாவது செய்தாகணும் இல்லையா? அதனால தான் ட்ரம்ப் இப்படி அவசரப்படுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2029க்குள்ள இதை நான் செய்து காட்டுவேன், கோல்டன் டோம் நான் ஆட்சியில் இருக்கும் போதே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இராணுவ வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது சாத்தியம் கிடையாது. முதலாவது 16,000 செயற்கைக்கோள்களை குறுகிய காலத்துல இந்த 3 வருடங்கள்ல கண்டிப்பா ஏவ முடியாது, அதுல பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான மைல் வேகத்துல வரக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு துல்லியமா கணக்கு போட்டு நடுவானத்துல மோத வைக்கிறதுக்கான செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்களை உருவாக்கி அதை 100கணக்கான முறை சோதனை செஞ்சு முடிக்கிறதுக்கே குறைஞ்சது 8ல இருந்து 10 வருஷங்கள் ஆகும். அதனால அரசியல் காரணங்களுக்காக ட்ரம்ப் 2029 அப்படின்னு இலக்கு வச்சாலும் இந்த பிரம்மாண்டமான கோல்டன் டோம் முழுசா செயல்பட 2035வது வருஷமாவது ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் ட்ரம்ப் சொல்ற கோல்டன் டோம். இதுக்காக மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவில் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ட்ரம்ப் இந்த பூமியில பிரச்சனை பண்ணது போதாதுன்னு விண்வெளியிலையும் இப்படி 16,000 செயற்கைக்கோள்களை ஏவி என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ண போறாரோ அப்படின்னு புலம்ப தொடங்கி இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கோல்டன் டோம் அப்படின்ற பாதுகாப்பு வளையம் அமெரிக்காவுக்கு தேவையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.